வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 2026 தேர்தல், சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கடன் தள்ளுபடி, விவசாய கடன், நகை கடன், கல்வி கடன் தள்ளுபடியை குறித்து ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வெளியாக இருக்குது. இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் இந்த விவசாய கடன், ஸோ இது கிட்டத்தட்ட எல்லா மக்களுமே வெயிட் பண்ணிகிட்ருக்க அந்த விவசாய கடன் தள்ளுபடிக்காக. ஸோ விவசாய கடன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 5 ஏக்கருக்குள்ளாமல் இருக்கிற நபர்களுக்கு இந்த விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு எல்லோருக்குமே வந்திருக்கும். ஸோ நீங்களும் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, விவசாய கடன் தள்ளுபடி இவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா, அனைத்து நபர்களுக்கும் கிடைக்குமா, வேளாண் பட்ஜெட்டில் ஆல்ரெடி 65,000 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்களே, அது எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றது எல்லாருடைய மனதிலுமே இருக்கும். ஸோ ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவருக்கு மட்டும்தான் அந்த விவசாய கடன் இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ 2021 விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது போல 2026 தேர்தல் வாக்குறுதியை குறிப்பிட்டு இந்த விவசாய கடன் கண்டிப்பாக தள்ளுபடி செய்யப்படும். விவசாய கடன் யாருக்கு தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில். ஸோ இந்த கூட்டுறவு வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் வைத்திருந்தீங்க அப்படின்னா விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. அது பார்த்திங்கன்னா 8 நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் மட்டும்தாங்க இது தள்ளுபடி செய்யப்படும். தகுதி இருந்தும் விடுபட்ட நபர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஆதார் இணைப்பு, ரேஷன் கார்டு குளறுபடிகள் காரணமாக தகுதி இருந்தும் அவர்கள் பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரிக்கு இருக்கிற பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தகுதி இருந்தும் ஆதார் இணைப்பு, ரேஷன் கார்டு குளறுபடிகள் காரணமாக நிராகரிப்பும் செஞ்சுருக்காங்க. ஸோ மொத்த தொகையும் தள்ளுபடி செய்ய போகிறாங்களா? ஒருத்தர் பார்த்தீங்கன்னா விவசாய கடனுக்காக 4 லட்ச ரூபா தள்ளுபடி வாங்கியிருக்காரு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காரு. அவருக்கு தள்ளுபடி கிடைக்கல. ஆனால் 4 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறதுக்கு தள்ளுபடி கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஸோ கம்மியான தொகை 5 லட்சம் அதற்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான். ஏன்னா 5 லட்ச ரூபாய்க்குள்ளார விவசாய கடன் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா முழுவதும் தள்ளுபடி கிடைக்கும். 5 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்க வாய்ப்புகள் குறைவு. ஸோ மொத்த தொகையும் பார்த்திங்கன்னா அந்த 45,661 கோடி ரூபாய் வேளாண் பட்ஜெட்டில் போட்ட மொத்த தொகையும் தள்ளுபடி அப்படின்னா ஒரு பகுதி மட்டும்தான் தள்ளுபடி. இது மக்களிடையே உள்ள ஒரு பொதுவான தவறான கருத்துன்னு கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ உங்கள் தகுதி அறிவது எப்படி? உங்கள் பகுதியில் உள்ள கூட்டுறவு வங்கியை முதல்ல அணுகுங்க. உங்களுடைய சந்தேகம், உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றதை தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. தகுதி இருந்தால் இப்போவே இந்த விவசாய கடன், பயிர்க்கடனை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் மக்களே. இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி பெறத்துக்கு வாய்ப்பே இல்லை. மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன் தளர்ச்சி, சுடரும், உரம், கூலி உயர்வால் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய நிறைக்கு தள்ளப்படுறீங்க. இதுக்கு எல்லாமே நிரந்தர தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி திறன் அதிகரிக்கணும், உழவர் நல சேவை மையங்கள் மூலம் பயிற்சி, குறைந்த செலவில் அதிக விளைச்சல் தரக்கூடிய பயிர்களை பயிரிடுதல். இப்படி நீங்கள் பயிரிட்டால் மட்டும்தான் அந்த விவசாய கடனுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முடியும். தகுதி இருந்தும் பார்த்தீங்கன்னா விடுபட்டோர் பட்டியலில் நீங்கள் வரத்துக்கு இதுதான் காரணம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வருகின்ற 2026 மே மற்றும் ஏப்ரல் மேயில் பார்த்திங்கன்னா தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு மாபெரும் அறிவிப்பை நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.